Hello everyone, welcome to Dynamics TNBC Hub. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNBC Group 4 தேர்வுகள்ல இந்திய தேசிய இயக்கம் இந்த டாபிக்ல கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்ல அப்படின்ற விவரத்தையும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் நம்ம பார்க்க போறோம். இது சுருக்கமா சொன்னா இந்திய தேசிய இயக்கத்தை படிக்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் அப்படின்னே தெளிவா சொல்லலாம். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்திய தேசிய இயக்கத்தோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா, தேசிய ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் அப்படின்றது இது இவ்வளோ பெரிய டீட்டெயில் இருக்குங்க. சரிங்களா? இப்போ கவனமா பாருங்களேன். இந்த ப்ளூ பிரிண்டோட தெளிவான விளக்கத்தை நம்ம ஒவ்வொரு பேஜா பார்க்கலாங்க. இந்திய தேசிய இயக்கத்துல 10ஆம் வகுப்போட புது புத்தகம், பழைய புத்தகம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க 2024, 22, 2019 எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற டீட்டெயில் பார்க்கலாமா? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இது அழகுன்றது யூனிட் 5ங்க. இந்த யூனிட் 5ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2024ன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 6ல பாத்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்ல 2024 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல பாருங்களேன் 4 கொஸ்டின் ஒரே யூனிட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க யூனிட் 7 காலினத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அப்படின்றதுல 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 10ஆம் வகுப்பு புத்தகம் அப்படின்றத முழுசா கவனத்துல கொள்ளணுங்க. தேசிய காந்திய காலகட்டம் அப்படின்றதுல 2024 ஒரு கொஸ்டின், 22ல ஒரு கொஸ்டின். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்றதுல 2024 ஒரு கொஸ்டின், 22ல 1, 19ல 1. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ல பாருங்களேன், தமிழ்நாடு தான் மேஜர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 2 கொஸ்டின், 2022ல 2 கொஸ்டின், 2019ல 2 கொஸ்டின். சரிங்களா? இப்ப இந்த கம்ப்ளீட் அனலைசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப இதுல கொஸ்டின் கவுண்ட் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு இருக்குன்னு. இது ஒரு 3, 5, 7 கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இது தாராளமா பாருங்க. இது புது புத்தகங்க. அப்படியே பழைய புத்தகத்துல நீங்க கவனமா பாருங்களேன். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றதுல இங்க எதுவுமே இல்லைங்க. இங்க கேட்டிருக்காங்க இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியங்க. ஏன்னா கண்டிப்பா இப்ப நடந்த குரூப் 2 மெயின்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்தாங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆதாரம்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஆதாரமும் பேஜ் நம்பரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2022ல ஒரு கொஸ்டின், 19ல ஒரு கொஸ்டின். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா 10ஆம் வகுப்போட பழைய புத்தகத்துல இந்த 2 யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டோட பங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அந்த யூனிட் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை படிக்காம தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா வவுசியை பத்தி டீட்டெயிலாம் அவ்வளவு டீட்டெயிலா இருக்கும் இதுல. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க ஒரு புக்கை எப்படி ரெடி பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு ஃபர்தரா வர வீடியோல உங்களுக்கு ஷார்ட்ஸாவே போடுவீங்க. சரிங்களா? இது 10th அனலைஸ்மெண்ட். இப்ப நீங்க இந்திய தேசிய இயக்க ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியணும். இந்த கொஸ்டின் இந்த யூனிட்ல தான் கேட்கறாங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு டிப்ரெஷன் இல்லாம படிக்க முடியும். ஏன்னா நம்ம படிக்கும் போது நம்ம கிட்ட ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணுங்க. இந்த கொஸ்டின் இங்க இருந்தா கேட்கறாங்கன்ற ஒரு தெளிவு இருந்தாதான் நமக்கு படிக்கிறதுக்கான ஆர்வமே வரும். ஸோ அந்த இதுல தான் நான் உங்களுக்கு சொல்றேன், புக்கை படிங்க. புக்ல நீங்க அதை எப்படி படிக்கலான்றதெல்லாம் பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து போனீங்கனாலே கம்ப்ளீட்டா அந்த யூனிட் தரவாயிருங்க. ஸோ புக் பேக்கை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்களேன் 12ஆம் புத்தகத்துல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா கடந்த ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் 2024 மேஜர் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எல்லாருமே இது அவுட் ஆஃப் அப்படின்னாங்க. ஆக்சுவலா இது அவுட் ஆஃப் கிடையாது. இது முன்னாடி இருந்தே இருக்கு. 12ஆம் புத்தகத்தோட வரலாறு புத்தகத்துல பாத்தீங்கன்னா 2024ல யூனிட் 2ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் 4வது யூனிட்ல ஒரு கொஸ்டின். ஸோ 5வது யூனிட்ல ஒரு கொஸ்டின். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 2024ல 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இது 12ஆம் வகுப்புக்கான மொத்த யூனிட்ஸை நம்ம படிக்க வேண்டியதுக்கான யூனிட்ஸுங்க. அடுத்து பாருங்க 8ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா கிராம சமூகம் வாழ்க்கை முறையில என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நில சீர்திருத்தங்கள் இருக்கும். அதை தாராளமா படிச்சிருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மக்களின் புரட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பாருங்க 2019ல 1+1 போட்டிருக்கேன். ஏன்னா 2 கொஸ்டின்ஸ் இதுல கேட்டிருக்காங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து பெண்களின் நிலை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஓவராலாக ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஷின் எங்கேருந்து கேட்க போறாங்கன்றதான் நமக்கு தெளிவாக சிலபஸ் இருக்கு. ஸோ நம்ம படிச்சுக்கிட்டா நம்ம அழகாக ஜெயிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11வது புத்தகங்க. ஆக்சுவலாக 10ஆம் வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லாம் இன்வால்வ் ஆயிரும். ஆங்கில ஆட்சியின் விளைவுகள், ஆங்கில தொடக்க கால எதிர்ப்புகள் இதெல்லாம். இதுல வந்து பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து எந்த இடத்துல நடந்ததுன்றத இந்த யூனிட்ல தான் இங்க கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பெரிய டீட்டெயிலாம் இதில் தேவையில்லைங்க. நீங்க 10th புக்கை வந்து தெளிவா படிச்சுட்டாலே போதுமானது. முக்காவாசி உங்களால இந்திய தேசிய இயக்கத்தை வந்து கிளாரிஃபையா அட்டன் பண்ணிட முடியும். இதுதாங்க இந்திய தேசிய இயக்கத்துக்கான கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட். ஸோ நீங்க படிக்கிறீங்கன்னா நம்ம இந்த யூனிட்லாம் படிக்கிறோமா, இந்த யூனிட்டுக்கு நம்ம எவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்கணும், எது ப்ரையாரிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியாவே எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போ வரும்னா நம்ம கிட்ட தெளிவான பிளான் இருந்தால் தான் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸாமுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அப்புறம் ப்ராக்டிஸ் இருக்கணும், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இந்த இது வந்து இந்த ஸ்டெப் 1 அப்படின்ற ப்ரிப்பரேஷன் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டுங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் 2024 கொஸ்டின் எங்கிருந்து கேட்டாங்க அப்படின்ற முழு ஆதாரத்தோட பார்க்கலாம். தேங்க்யூ.